வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறுமா என்பதில் சந்தேகம் நீடிப்பு. எதையும் பொருட்படுத்தாது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் திமுக வேட்பாளர். வங்கி ஊழியர்களின் போராட்டத்திற்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும். 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 8, 9 தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியான பின் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும். அதிமுகவில் யாரை வேண்டுமானாலும் இணைத்துக் கொள்ள தயார் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. ரேஷன் கடைகளில் நாளை தொடங்குகிறது 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டம். தொகுப்புகளை வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுரை. உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்கு திறந்த மனதுடன் இருப்பதாக அமைச்சர் தங்கமணி பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புயல் நிவாரணப் பணிகள் நிறைவடையாததால் திருவாரூர் இடைத்தேர்தலை ஒத்திவைக்க அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நாளை முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜனவரி 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. இந்த நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதேபோல் மேலும் 2 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இதனிடையே டி ராஜா தனது கோரிக்கையை வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையத்திடமும் மனு அளித்தார். மனுவை ஏற்ற தேர்தல் ஆணையம் இதுகுறித்து தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகுவிடம் அறிக்கை கேட்டது. அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான நிர்மல் ராஜிடம் தமிழக தேர்தல் ஆணையர் கருத்து கேட்டிருந்தார். அதன்படி திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். கஜா புயல் நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதால் திருவாரூர் தேர்தலை தள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அனைத்து கட்சியினரும் கருத்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினரின் கருத்துக்கள் கொண்ட அறிக்கை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தலை ஒத்திவைக்க கோரும் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருவதால் இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் 2வது நாளாக பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக பூண்டி கலைவாணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து திமுகவின் கூட்டணி கட்சிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டு வருகிறார். 2வது நாளாக இன்று கூத்தாநல்லூர் பகுதியில் அவர் வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே கூத்தாநல்லூர் 10வது வார்டு பகுதியில் தேர்தல் வாக்குச்சாவடியை பூண்டி கலைவாணன் திறந்து வைத்தார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பணிகளை அதிமுக தொடங்கிவிட்டதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது எனவும் விமர்சனம் செய்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் நேற்றைய தினம் நேர்காணலை நடத்தியிருக்கின்றார்கள். அங்கே ஆட்சி மன்ற குழு கூடி தலைமை கழகத்தில் இந்த தேர்தல் பணியெல்லாம் நாங்கள் துவக்காமல் இருந்திருக்கின்றோமா? இது இன்னும் சொல்லப்போனால் முதலிலே தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்களும் உத்தரவிட்டு நான் பலமுறை நாங்கள் சொல்வதைப் போல நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே தேர்தலை கண்டு சந்திப்பதற்கு பயந்த இயக்கம் அல்ல. 2019 தாக்கல் செய்வோம், 2020 தாக்கல் செய்வோம், 2021 இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டுத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும். ஸ்டாலின் அவர் கனவுலே கடைசி வரை கனவு முதலமைச்சராகவே இருந்து மக்கள் நலன் கருதி வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என சம்மேளன தலைவர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் வங்கி ஊழியர்கள் மற்றும் வங்கி சார்ந்த ஊழியர்கள் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் உள்ள வங்கிகளின் சேவை மற்றும் பண பரிவர்த்தனை முடங்கும் அபாயம் ஏற்பட உள்ளது. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக
INTUC, AITUC, CITU உள்ளிட்ட 10 மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் மற்றும் இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் ஆகிய வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் ஆதரவளித்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் தலைவர் வெங்கடாச்சலம், வங்கி ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு முன்வர வேண்டுமென வலியுறுத்தினார். ஜனவரி 8, 9 தேதிகளிலே வேலைநிறுத்தத்தை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களோடு இணைந்து வங்கி ஊழியர்களும் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்கின்றோம். அதன் காரணமாக ஜனவரி 8, 9 2 நாள் இந்தியா முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். காரணம், தொடர்ந்து மத்திய அரசாங்கம் வங்கித்துறைக்கு எதிராக, பொதுத்துறைக்கு எதிராக, தொழிற்சங்கங்கள் எதிராக, தொழிலாளிக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். மத்திய அரசின் விரோத போக்கை கண்டித்து போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தொமுச பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லவன் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பல சட்டங்களை திருத்தி தொழிலாளர்களுக்கு விரோதமாகவும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் செய்வதையும் தடுப்பதற்காகவும் பெட்ரோல் டீசல் விலையை அரசு கட்டுக்குள் வைத்து கொள்ளாமல் விலைவாசி உயர்வு என்பது விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு ஏழை மக்களை பாதிக்கின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தினாலும் கான்ட்ராக்ட் முறையை ஒழித்தல் ஆகிய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடுகின்றோம். மத்திய மாநில அரசுகளின் இப்படிப்பட்ட இந்த விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து 2 நாட்கள் வேலைநிறுத்தம் என்பது மிக வெற்றிகரமாக நடைபெறும் என்பதையும், ஏறத்தாழ இந்தியா முழுவதும் 40 கோடி தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு முறையாக வெளிவந்தவுடன் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் யாரை வேண்டுமானாலும் இணைத்துக் கொள்ள தயார் எனவும் குறிப்பிட்டார். நாளை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான தலைமை கழகத்தில், சென்னை தலைமை கழகத்தில் வெளியிடப்படும். பல கட்சிகள், அரசியல் ரீதியான கட்சிகள் அவருடைய கருத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தினருக்கு தெரிவித்திருந்ததாக முடிவெடுக்கப்பட வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை சந்தித்து நாங்கள் மகத்தான வெற்றி பெறும் என்ற எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை யார் வேண்டாலும் கழகத்தில் இணையலாம். இணைத்துக் கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அதிமுகவுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாக எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரவை பொதுச் செயலாளர் தீபா தெரிவித்துள்ளார். சேலத்தில் உள்ள ரெட்டிப்பட்டியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரவையின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பேரவையின் பொதுச் செயலாளர் ஜெயதீபா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான விசாரணை ஆணையத்திற்கு சசிகலா தரப்பினர் அழுத்தம் கொடுக்க நேரிடும் என்றும், அதனையும் மீறித்தான் ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தங்களது பேரவை அதிமுக சார்ந்தது என்பதால் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளா சொல்றது என்னன்னா, சிபிஐ விசாரணை பண்றதுதான் சரியா இருக்கும். இப்போ இந்த கமிஷன் முடியற வரைக்கும் அது சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த கமிஷனை வைத்து எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி வராங்க. அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகாரத்தில் இருந்த ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்த உண்மைகளை அந்த கமிஷனில் தெரிவிக்கணும். அதுதான் முறை. சசிகலா தரப்பிலிருந்து அதிகமாக அழுத்தங்கள் கொடுக்கப்படும். அதையும் மீறி அந்த கமிஷன் செயல்பட்டு தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், யார்கிட்ட என்ன ஆதாரம் இருந்தாலும், என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அங்கே போய் முறையாக அது விளக்கம் கொடுக்கறது நல்லது. இது அதிமுக தொண்டர்களுக்காக தான், அவர்களுக்காக தான் இந்த இயக்கம். இது அதிமுகவை சார்ந்த இயக்கம் தான், அது சந்தேகமே இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் அதில் நான் தெளிவாக தான் இருக்கேன், அண்டர்ஸ்டாண்டில். அதனால் எல்லாருடைய கருத்துக்களும் அதுவாக தான் இருக்கும். அதை ஆதாரப்பூர்வமாக அந்த கருத்துக்களை சேகரித்து அந்த முடிவுகளை எடுக்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் மதுமதி சென்னை, திருவாரூர் மாவட்டங்கள் தவிர்த்து இதர மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்.
அதில் மாவட்ட ஆட்சியர்கள் இதர அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து கூட்டம் நடத்தி பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் உரிய காலக்கெடுவுக்குள் கொண்டு செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்டைதாரர்கள் அதிக அளவில் வருவர் என்பதால் தெருவாரியாக உள்ள குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நாட்களில் நியாய விலைக் கடைகள் காலை 8:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரையிலும், பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் தவறாமல் செயல்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் விநியோகம் குறித்த புகார்களை பெறுவதற்கு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்படுவதோடு புகார்களை நடமாடும் கண்காணிப்பு குழுவிடம் தெரிவித்து உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு திறந்த மனதுடன் இருப்பதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் தங்கமணி பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசுகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளை காப்பது அரசின் கடமை என்றும் அவர்களை எதிர்க்கட்சிகள் போராட்டத்திற்கு தூண்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு திறந்த மனதுடன் இருப்பதாகவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். பற்றி அந்த மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார்கள். கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதன் பேரில் நான் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கின்றேன். நான் இப்பொழுதும் சொல்கின்றேன், விவசாயிகளை பொறுத்தவரை நாம் எப்பொழுதும் திறந்த மனதோடு இருக்கின்றோம், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். இது எந்த மாநிலத்திலுமே நடைபெறாத ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்வது விவசாயிகளை திசை திருப்பி எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுவதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, விவசாயிகளுடைய அரசு, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி. விவசாயிகளை பாதுகாப்பது தான் இந்த அரசின் நோக்கமே ஒழிய அந்த விவசாயிகளை பகைத்துக் கொள்வது இந்த அரசின் நோக்கமில்லை என்பதை தெரிவித்துள்ளேன். சபரிமலைக்கு பெண்கள் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாத இளம் பெண்கள் சபரிமலைக்கு போட்டி போட்டுக் கொண்டு செல்வது நல்லதல்ல எனவும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறிவுறுத்தினார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். மேலும் நடிகர் கமல்ஹாசன் கட்சியில் ஆட்களே இல்லை என்றும் கமல் கவுன்சிலர் தேர்தலில் கூட நிற்க முடியாது என்றும் விமர்சித்தார். மத பிரச்சனையில் எந்த மதமாக, கிறிஸ்டின் மதமாக இருந்துச்சு, இந்து மதமாக இருந்துச்சு தான், முஸ்லீம் மதமாக இருந்துச்சு தான், அந்தந்த மத வழிபாட்டு நிகழ்வுகளில் யாரும் தலையிடக்கூடாது. அதை தலையிடுவது என்பது இது கடவுளோடு விளையாடுவது மாதிரி, கடவுளோடு போர்க்குணத்தோடு போகிறது மாதிரி. அதை உண்மையான பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த 1000 ஆண்டு காலமாக என்ன வழிமுறை இருக்கிறதோ அந்த வழிமுறை தான் தொடர வேண்டும். அங்கே என்ன வழிமுறை இருக்கிறது? இப்போ சக்தி மண்டபமாக கூட ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க, போயிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வயதாகிடுச்சு, போயிட்டு இருக்காங்க. அதான் வயதானவர்கள் பெண்கள் போகலாம் என்ற வழிமுறை இருக்கிறது, அதுக்கு தடை இல்லை. சபரிமலைக்கு நானும் 3 முறை போயிருக்கேன். அதனால் சபரிமலையில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அந்த தேவஸ்தான போர்டு, அந்த பந்தல மகாராஜா அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அங்கே போய் பந்தல மகாராஜா ஐயப்பனை பம்பை நதியில் குளிப்பாட்ட போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பள்ளிவாசலை வச்சு வணங்கிட்டு தானே போகிறாங்க. அப்போ அங்கே இந்துவும் முஸ்லீமும் ஒரு இணைப்பாக தான் இருக்காங்க. அப்படி தான் காலங்காலமாக இருந்திருக்கு. அந்த வழிமுறை தான் தொடர வேண்டும். ஆக பெண்கள் போட்டி ஓடுக்கிட்டு யாராவது ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நான் போயே திருவிழா என்று பிடிவாதம் பிடிச்சி காலையில் 3 மணிக்கு போகிறது, 2 மணிக்கு போகிறதுங்கிறதுலாம் இது நல்லது கிடையாது. அடித்தட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு வசதிகளை தமிழக அரசு செய்து வருவதாக கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு சிறப்பாக மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து வருவதாகவும் பெருமைப்பட கூறினார். திருவாரூர் இடைத்தேர்தல் இன்றைக்கு உறுதியாக நடைபெற்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதிமுக தான் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுக்கோட்டை அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. ஆந்திராவை சேர்ந்த 15 ஐயப்ப பக்தர்கள் வழிபாட்டை முடித்துக் கொண்டு தங்கள் சொந்த ஊருக்கு வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பிரிவு சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக வேன் மீது கண்டெய்னர் லாரி நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் வேன் ஓட்டுநர் உள்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 3 பேர் உயிரிழந்தனர். இதனால் சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இதையடுத்து விபத்து நிகழ்ந்த இடத்தை மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். கண்டெய்னர் லாரி தவறான பாதையில் சென்றதால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. முத்தலாக் விவகாரத்தில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அவசரமாக சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எந்த மத விவகாரங்களிலும் மத்திய அரசு தலையிட்டு வருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த அமைப்பின் மாநில செயலாளர் தாவூத் கைசர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 5 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய பாஜக அரசு மத விவகாரங்களில் தலையிடுவதை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது. முத்தலாக் விவகாரத்தில் இவ்வளவு அவசர கோலத்திலே பாராளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கண்டிப்பதுடன், மத விவகாரங்களில் பாஜக அரசு தொடர்ந்து தலையிட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொதுவாக எந்த மத விஷயங்களிலும் அரசு தலையிடக்கூடாது என்பது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதை மத்திய பாஜக அரசு ஏற்று இனி வரக்கூடிய காலங்களில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அவரவர்களுடைய மத உரிமையை அவரவர்கள் சுதந்திரமாக பின்பற்றுவதற்கு நமது நாட்டிலே அரசியல் சாசனம் உரிமை அளித்திருக்கிறது. அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் அச்சம் வந்திருப்பதாகவும், திருவாரூர் இடைத்தேர்தலை நிறுத்த அவர்கள் ஏற்பாடு செய்து வருவதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை என்றும் கூறினார். அமமுக அறிவிச்சிட்டா ஃபர்ஸ்ட், அடுத்து திமுக அறிவிச்சிச்சு, சீமா கூட அறிவிச்சிட்டாரு. இது அதிமுக அறிவிக்காத நோக்கம் என்னன்னா, நாளைக்கு தேர்தல் நடக்காதுன்னு சொல்ல போறாங்க. அதனால ஏன் அறிவிக்கணும்னு சொல்லி அறிவிக்காம இருக்காங்க. திருவாரூர் மட்டும் பிப்ரவரி 7க்குள்ள தேர்தல் நடத்தணுன்ற ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஏற்கனவே அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. இந்த அறிவிப்பை இப்போ எலெக்ஷன் கமிஷனை நான் பாராட்டுறேன், துணிஞ்சு விட்டதுக்கு. பாராட்டினா கூட அன்னைக்கு என்னமோ எல்லா கட்சியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேட்பாளர் அறிவிப்பேன் ஆச்சா பூச்சான்னு பேசினவங்க அடுத்த நாள் ஹைகோர்ட்டுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஆளுகளை போட்டு வழக்கு தொடுக்கிறத பார்த்தா பயம் வந்துருச்சு எல்லா கட்சிக்குமே. இது நல்லதில்லை. தேர்தலை முறையாக நடத்துங்க. நிவாரணப் பொருட்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தடையில்லாமல் கொடுங்க. தமிழக அரசு வழங்கும் ஸ்மார்ட் கார்டு பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் குடும்ப அட்டை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டு இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வைத்து அதன் அடிப்படையிலே பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஸ்மார்ட் கார்டு எனும் குடும்ப அட்டை வழங்குவதை பல இடங்களிலே நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் புதிய குடும்ப அட்டை பெறாமல் மக்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள். எனவே புதிய ஸ்மார்ட் கார்டு கொடுப்பதற்கான பணிகளை அரசு தொடர வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. பாரம்பரிய ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் பகுதிகளில் தென்மண்டல ஐஜி தலைமையிலான காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. பாலமேட்டில் 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இதற்காக வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தென்மண்டல ஐஜி தலைமையிலான காவல்துறையினர் நேரில் ஆய்வு செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன், கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி ஜல்லிக்கட்டை பாதுகாப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். உலக பிரசித்தி பெற்ற பாலமேடு, அலங்காநல்லூர் 2 ஜல்லிக்கட்டுக்குமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் 5 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 25 காவல் கண்காணிப்பாளர்கள், 50 ஆய்வாளர்,
1000 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த வருடம் கடந்த வருடம் போலவே எவ்வித சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் நடத்துவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பலத்த பாதுகாப்புடன் திருவண்ணாமலைக்கு வந்தடைந்த பிரம்மாண்ட பெருமாள் சிலையை ஏராளமானோர் ஆர்வமுடன் பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே உள்ள மலைக்குன்றிலிருந்து கோதண்டராமர் கோவிலுக்கு பிரம்மாண்ட பெருமாள் சிலை உருவாக்கப்பட்டது. 380 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் 63 அடி உயர சுவாமி சிலை பெங்களூருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. வழிநெடுகிலும் ஏராளமானோர் ஆர்வமுடன் சிலையை பார்த்து செல்வதோடு வழிபட்டும் செல்கின்றனர். இந்த நிலையில் சிலையானது பலத்த பாதுகாப்புடன் திருவண்ணாமலை எல்லையை சென்றடைந்தது. பிரம்மாண்ட பெருமாள் சிலை வருகையால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. 8 வழி சாலை எதிர்ப்பு இயக்கம் சார்பில் திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். சென்னையிலிருந்து சேலம் வரையிலான 8 வழி சாலைக்கு நிலம் கையகப்படுத்தியதால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 8 வழி சாலை எதிர்ப்பு இயக்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். இந்த போராட்டத்திற்கு அரசு பதில் அளிக்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர். 8 வழிச்சாலை எதிர்ப்பு இயக்க விவசாய கூட்டத்தில் ஒரு ஆள் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக அடையாள உண்ணாவிரதம் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிங்க அத்தனை பேர் ரோட்டு விட மாட்டோம் அப்படின்றது உண்ணாவிரதமாக அடையாளமாக காமிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் பாருங்க, எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள்லாம் உடனே வாதியாருங்க டாஸ்மார்க் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. உடனே போய் அதை பார்க்குறாங்க கொள்றாங்க. விவசாயி இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியோ எந்த அரசியல்வாதியோ என்னன்னு கேட்டது கிடையாது. ஊத்தங்கரை சாமல்பட்டி பகுதியில் பனைமரம் ஏறிய நபருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு தலைகீழாக தொங்கிய சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவில் பனைமரங்கள் உள்ளன. இந்த பகுதியில் 600க்கும் மேற்பட்டவர்கள் மரம் ஏறி தொழில் செய்து வருமானம் ஈட்டி வருகின்றனர். கஞ்சனூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சாமல்பட்டியில் பதநீர் சேகரிக்க பனைமரம் ஏறியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கணேசனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரின் உடல் தலைகீழாக மரத்தில் தொங்கியபடி இருந்தது. நீண்ட நேரம் கழித்து இதனை கவனித்த கிராம மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கணேசனின் உடலை கீழே இறக்கினர். சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தரமணி ரயில் நிலையத்தில் காதலனை மிரட்டி காதலியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற 2 ஊழியர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை தரமணி பறக்கும் ரயில் நிலையத்தில் காதலர்கள் இருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த லிப்ட் ஆபரேட்டர் லூகாஸ் காதலர்களை டிக்கெட் கவுண்டருக்கு அழைத்து சென்றுள்ளார். இருவரிடமும் தனித்தனியாக விசாரிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு காதலியை மட்டும் முதல் தளத்திற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் 5000 ரூபாய் அபராதம் கட்டினால் மட்டுமே வெளியே விடுவோம் என்றும், இல்லை என்றால் வழக்கு பதிவு செய்வோம் என்றும் காதலர்களை மிரட்டியுள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் தரமணி ரயில்வே நிலைய டிக்கெட் கவுண்டர் ஊழியர் லோகேஸ்வரனிடமும் லிப்ட் ஆபரேட்டர் லூகாஸிடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.